அந்த அத்தை அப்படியே மூஞ்சிய வச்சு, டேய் என்னடா ரெடி ஆயிட்டியா, போலாமா? ஏய் என்னடா இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா, சந்தோஷமா இருக்கிறத விட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்கிற. எனக்கு இத்தனை நாள் ஒன்றும் தெரியலடா. கல்யாணம் நெருங்கினதும் ரொம்ப பதட்டமா இருக்கு. டேய் இதுல என்னடா பதட்டம், கல்யாணம் முடிகிற வரையும் அப்படிதான் இருக்கும், அப்புறம் அதுவே சரியாயிடும். இல்லடா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ண நினைக்கும் போது ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. ஆரம்பிச்சிட்டியா? டேய் நீ திருந்தவே மாட்டியாடா. இல்லடா, நாளை பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் கண்மணிக்கு உண்மை தெரிஞ்சு அவ என்ன வெறுத்துட்டானா, அதை என்னால தாங்கிக்க முடியாதுடா. ஏன்டா நீயும் அத்தை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட? டேய் கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடலான்னு இருக்கேன்டா. என்னடா உண்மையை சொல்ல போற? ஏய் ஏன்டா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன உண்மையை சொல்ல போற? அது அது ஒன்றும் இல்லை, அது உங்களுக்கு தெரியாம கடையிலேருந்து கொஞ்சம் பணம் எடுத்து அன்னைக்கு செலவு பண்ணிட்டான். அது சொல்றதுக்கு பயந்துட்டு இருந்தான், அதுதான். ஏண்டா நீ என்ன இன்னும் சின்ன பையனாடா? என்கிட்ட சொல்லிட்டு தான் காசு எடுக்கிறதுக்கு? கடையே நீ தான் பாக்குற, உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா. நீ என்ன குடிச்சிட்டு பொறுப்பு இல்லாமலா சுத்திக்கிட்டு இருக்க? டேய் டைம் ஆச்சுடா, சீக்கிரம் கிளம்பி வா. வா. டேய் இங்க பாரு ராகவா, நடந்த எதையும் மாற்ற முடியாது. அத்தை சரி பண்ணதும் அப்பா உனக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாரு. இப்போ இது இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம்டா. நீ இதை பத்தி எதுவுமே யோசிக்காம கண்மணி கழுத்துல தாலியை கட்டி சந்தோஷமா வாழப்பாரு, புரியுதா? இல்லடா, அவகிட்ட போய் சொல்லிடுறேன்டா, சொல்லிடுறேன். இதை பாரு, சில நேரம் ஒரு நல்லது நடக்கிறதுக்காக சொல்ற பொய்யும் உண்மைதான், புரியுதா? தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. இந்த பேச்சை இன்னைக்கு இத்தோட இங்கேயே விட்டுரு, புரியுதா? இனிமே தயவு செஞ்சு இப்படி புலம்புற வேலை வச்சுக்காது, அது யாருக்குமே நல்லதில்லை, புரியுதா? வா வாடா வா. என்னக்கா இங்க நின்றுருக்கீங்க? ஃபுல் ஆயிடுச்சா? பின்னாடி வண்டி வருது பாருங்க, அதுல போயிருக்கேன். போங்க. என்னடி உன் பேக் எடுத்து வச்சிருக்க? அக்காவோட பேக் எங்க? அம்மா, அக்காவோடத நேத்து நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன். சரி போய் எடுத்துட்டு வா போ. கண்மணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேமா, அப்படியே ஏதாவது வேணும்னா வந்து எடுத்துக்கிறேன். இந்தா. என்னம்மா? வீரா, எதையும் மறந்துடாத. மண்டபத்துல கடைசி நேரத்துல அங்க இங்கன்னு ஓடுற மாதிரி ஆயிடும். அம்மா, எல்லாத்தையுமே நான் வண்டியில ஏத்திட்டேன், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், போதுமா? சரி. அம்மா, நகையெல்லாம் எடுத்து வச்சாச்சா? அது எல்லாமே நான் பிருந்தா கிட்ட கொடுத்துட்டேன். இவகிட்ட இருக்கா? என் கையில பத்திரமா இருக்கு. ஏய், பேக கையிலேயே வச்சுக்கோ, கீழே எங்கேயும் வச்சிட கூடாது, பத்திரம். நான் கீழே விழுந்தாலும் பேக மட்டும் கீழேயே வைக்க மாட்டேன், போதுமா? சரி. மண்டபத்துல நிறைய வேலை இருக்கு வீரா, எனக்கு என்னவோ எல்லாமே பட்டு பட்டு நடக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் நம்மளால சமாளிச்சிட முடியுமா? மனசுல என்னவோ பதட்டமாவே இருக்கு. எதுக்காக பதட்டப்படுறீங்க? நாங்கெல்லாம் இருக்கோம்ல.
கண்மணி, இனிமே நீ அந்த வீட்டு பொண்ணாதான் இங்க வருவ. அது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆமா கண்மணி, இன்னைக்கு தான் நீ இந்த வீட்டு பொண்ணா இருக்க போற கடைசி நாள். இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அந்த வீடு தான். நீ நினைக்கிறப்பெல்லாம் இங்க வர முடியாது. அக்கா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வரவே மாட்டியா? எல்லாரும் இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? பொண்ணுக்கு புகுந்த வீடு, பையனுக்கு பிறந்த வீடுன்னு எப்பவும் இருக்கிறது தானே. நாளைக்கு கண்மணி அந்த வீட்டுக்குள்ள போனதும் அந்த வீட்டோட ஒருத்தியா மாறிடுவா. அப்புறம் போக போக பிறந்த வீட்டையே மறந்துடுவா. நான் எங்க வீட்டை மறக்க மாட்டேன். எனக்கு எங்க வீட்டுக்கு அப்புறம் தான் அந்த வீடு. நாங்களும் இதையே தான் சொல்லிட்டு வந்தோம். கண்மணி, இந்த வயசுல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த கஷ்டத்துக்கு பதிலா தான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இனிமே நீ அந்த வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா இருப்ப. உனக்கு எந்த கஷ்டமும் வராது. உங்க அண்ணன் எப்பவும் உனக்கு துணையா இருப்பான். கிளம்பலாமாமா? இருவிரா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு பாப்போம். நான் பாத்துட்டேன்க்கா. ஆரம்பிச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. கிளம்பலாம். வீரா, முரண் ஒண்ணு இருக்குமா? அன்னஸ்தானத்துல இருந்து செய்யறதுக்கு சொந்தத்துல யாராவது இருக்காங்களா? அது இல்ல, என் பொண்ணு வீரா தான் பாண்டியன் ஸ்தானத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நடத்துறா. அதனால அவளே அண்ணன் முறையை செய்யட்டும். அதுவும் சரிதான், அப்படியே செஞ்சிருவோம். வீரா, நீ கண்மணியோட பெட்டி எடுத்துக்கிட்டு அவ கைய புடிச்சுக்கிட்டு அன்னஸ்தானத்துல கண்மணி கைய புடிச்சிட்டு முன்னாடி போமா. சரிக்கா. குடும்ப நான் எடுத்துக்கிறேன். ம். கண்மணி, வா போலாம். எல்லாம் சின்ன கத்தியா இருக்கே, இதை விட பெருசு இல்லையா? காய் நறுக்கிறதுக்கு உங்க கையில இருக்கிறதே சரியா இருக்குமா? அதுக்கு நீ இதை இவ்வளவு விட பெருசா சின்னதா? வேணும்னா இதோ இங்க இருக்கு பாருங்கம்மா. இதோ இந்த கத்தி எடுத்துக்கோங்க. நீங்க கேட்ட மாதிரியே இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. மொக்கையா இருக்கே, இதை விட பெருசு இல்ல? இதை விட பெரிய கத்தியா? எதுக்கு? உன்னை பார்த்தா மீன் விற்கிற ஆள் மாதிரியும் தெரியல, கசாப்பு கடை வச்சிருக்க மாதிரியும் தெரியல. அப்புறம் எதுக்குமா பெரிய கத்தி? எனக்கு பெரிய கத்தியா வேணும். இந்த சைடுல பல்லு பல்லா இருக்கும்ல, பதமா கூர்மையா அந்த மாதிரி. யோ, இருக்கா இல்லையா? இல்ல வேற கடைக்கு போட்டுமா நானு? பல்லு பல்லா இருக்கிற கத்தி என்கிட்ட இல்லம்மா. ஆனா நீ கேட்குற மாதிரி பதமா பெரிய கத்தி ஒன்று இருக்கு. இருமா தரேன். குடு. இந்தாம்மா.
நீ எதுக்குமா அந்த கத்தி வாங்குற? ஆமாம்மா. வாங்க வாங்கம்மா, வாங்க. வணக்கம். உள்ள போங்கம்மா. மேல மேல தான் ஏன் இருக்காங்க. சரிங்க. போங்கம்மா. சரி, நான் அப்புறம் பேசுறேன். வணக்கம் வணக்கம்மா, வணக்கம்மா. வாங்க உள்ள போங்க. வணக்கம் தண்டபாணி. வாங்கண்ணே, 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 வாங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். போங்க. வணக்கம். வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? என்னப்பா இது? தண்டபாணி தான் பொண்ணுக்கும் ராமச்சந்திரன் பையனுக்கும் தான் கல்யாணம்னு நம்மள வர சொன்னாரு. அங்க ராமச்சந்திரன் தான் பையனுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எந்த கல்யாணம் நடக்கும்? ஒரே குழப்பமா இருக்கப்பா. நமக்கு எதுக்கு? ரெண்டு பேருமே நம்ம சொல் பேச்ச கேட்க போறது இல்ல. என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்போ அப்பா தண்டபாணி சொல்லு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் பொண்ணோட வாழ்க்கை இப்படி அவசரப்பட்டு ராமச்சந்திரன் கூட போட்டி போடுறது என் மனசுக்கு சரியா படலப்பா. யோ, எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும். விசேஷத்துக்கு வந்தா வந்த வேலை மட்டும் பாரு. ராமச்சந்திரன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நான் நினைச்ச மாதிரி கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். சரியா? உட்காருங்க. சரிப்பா. சாப்பிட்டீங்களா? சொல்றேன். சரி. சாப்பிட்டாச்சுப்பா. நான் சொல்லல. என்னமோ பிரீத்தி, எல்லாம் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கு. இங்க நீயும் உங்க அப்பாவும் மட்டும்தான் இருக்கீங்க. மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நாம போய் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடலாம். இல்ல அவரே கூட ஓடி வந்துருவாரு. அதுக்கும் வழி இல்லைங்கிறப்ப எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? என்னம்மா மாலா? என்னம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என் பொண்ணுகிட்ட? எனக்கும் இந்த கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கை இல்லப்பா. உன் அப்பா மேல நம்பிக்கை இருக்கலமா? நம்புறதுனால தான்ப்பா நான் இன்னும் உயிரோட இருக்கேன். அது போதும்மா. அப்பா நான் இருக்கேன்ல. இவங்கள யாரு என்ன சொன்னாலும் நீ காதுல போட்டுக்கவே கூடாது. அந்த ராகவனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். கண்மணியாவது வீராவாவது யார் வந்தாலும் சரி, அவனை உன் கழுத்துல நான் தாலி கட்ட வச்சு காட்டுறேன். சரியா? சரிப்பா. தைரியமா இருமா. நீ சீக்கிரம் ரெடியாவு. வாமா வாமா உள்ள போ. டேய் வாங்க. வரேண்ணா. வாங்க. என்ன பாட்டி சாப்பிட்டியா? டேய் நீ சாப்பிட்டியா? ஆ. வணக்கம் பா. வாங்க, எப்படி இருக்க? வணக்கம். உட்காரு. சரி. உட்காரு. டேய் வா. இது வரேண்ணா. எல்லாத்தையும் கரெக்டா பாத்துக்கோங்க. வாங்கம்மா. பாத்து வா. பாத்து. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வள்ளி வள்ளி ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. என்னையே கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றது. ஆகாது ஆகாதுன்னு சொல்றவள ஆக்கி போடுன்னு சொல்ற மாதிரி அவளையே பிடிக்கலன்ற அவளுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு என்ன கூப்பிடுறாரு இந்த அண்ணனு. ஏய் சொல்லு. அவங்கள பத்திரமா பார்த்து உள்ள கூட்டு வா. ஓகே? ஒரு நிமிஷம்.
எல்லாத்தையும் எடுத்தாச்சுல வாங்க. வாங்கம்மா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சு சார்? இல்ல ஒண்ணும் இல்ல. எவ்வளவோ தடைய தாண்டி என் மருமக மண்டபத்துக்குள்ள வரா. அவளுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாமா? வள்ளி சீக்கிரம் வா. நடந்து தானே வர முடியும். எனக்கு என்ன ரெக்கையா இருக்கு பறந்து வரதுக்கு? நல்லா திருஷ்டி சுத்தி போடு. என் குடும்பத்து மேல இவ கண்ணு படாம பாத்துக்க கங்கம்மா. ஆரத்தி எடுக்கிறத பார்த்தா அத்தை மனசுக்குள்ள ரிவர்ஸ் கீர் போட்டிருக்கும் போலயே. இப்ப வாங்க வாங்க. வா. ஸ்டாப் இட். இவன் ஒருத்தன். என்னத்த ஆரத்தி எல்லாம் பலமாகுது. மனசுக்குள்ள அண்ணியை திட்டிட்டு தானே இருந்த. பின்ன அவளை என்ன கொஞ்சுவாங்களா? எல்லாம் உங்க அப்பா பண்ற வேலை. ஆரத்தி எடு அதை எடு. பா பேசாம சடங்கு செய்யறதுக்கு மட்டும் ஒரு அத்தையை வாடகை கூட்டு வந்துடும். நல்லா இருந்துடும் இல்ல? ஆமாடா, உங்க அப்பா இப்பதான் ஒரு தங்கச்சியை தத்தெடுத்து கூட்டிட்டு வந்தாரு. நீ இப்ப அத்தையை தத்தெடுத்து கூட்டிட்டு வா. வந்து சேர்ந்திருக்கீங்க பாரு. சரி சரி, மூஞ்சி உருன்னு வச்சுட்டு இருக்காத, கொஞ்சம் சிரிச்ச முகமா வச்சுட்டு போ. நீ போடா. நீ மாறவே மாட்ட. டேய் என்னடா பண்றீங்க? ஒரு கெட்டதுல நம்ம ரெண்டு குடும்பமும் சந்திச்சிருந்தாலும் நடக்க போற இந்த கல்யாணத்தினால எல்லாரும் உறவாக போறோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்க குடும்பத்தோட சம்மந்தம் பண்றதுல எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டுல பொண்ணு எடுத்திருக்கேன். அது எவ்வளவு பெருமையான விஷயம். ஊரே சிரிக்குது, இதுல பெருமைப்படுறாங்க. உங்க அண்ணன் உங்களை அப்படி வளர்த்திருக்காம்மா. கண்டிப்பா கண்மணி என் வம்சத்தை தாங்கி பிடிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. இவர கடவுளே தாங்க முடியல. அப்படியே செவுத்துல நங்கு நங்குன்னு முட்டிக்கலாமான்னு இருக்கு. என்னாச்சு வள்ளி? தலைவலினா தலைவலி வந்துடுச்சு. அதான் பொண்ணு வீட்டு குடும்பத்துக்கு வர முத மாப்பிள்ள அந்த வீட்டோட மூத்த பையன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்களோட பையன் எங்க வீட்டோட பையனா தான் இருப்பாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார். அதோட எங்களுக்கு வேற என்ன வேணும்? ராகவன் உங்க வீட்டுக்கு மகனாவும் கண்டிப்பா இருப்பாமா. சரி உள்ள போங்க. வந்த காலையே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். போங்க உள்ள போங்க, உள்ள போங்கம்மா. வா கண்மணி வா. வா போலாம் வா. வணக்கம். வாங்க வாங்க. உங்க வீட்டுக்கு ஒரு மூத்த பையனா இருப்பானா? மொத்தமா இந்த கல்யாணத்தையே இப்படி நிறுத்துற பாருங்க.